கேள்வியில் நினைவு வச்சே நான் பதில் சொல்லிடுறேன், ரொம்ப சரியான பதிலையும் கொடுத்துட்றேன். அதற்கு முன்பாக பரப்புரையில் வேகம் காட்டும் அதிமுக அப்படிங்கிற தலைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த தலைப்புக்குள்ளிருந்து சில விஷயங்களை சொல்கிறேன். அந்த பரப்புரையில் வேகம் காட்டும் அதிமுகனா ஒரு பரப்புரையின் பொழுது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இன்றைக்கு அவர் மிக முக்கியமான ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் இன்றைக்கு உற்று நோக்கப்படுகிறதா நான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிரேக்கிங்காகவே எடுத்துக்கப்பட்டிருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, டிடிவி தினகரன் பற்றி ஒரு கேள்வி வருகிறது. அவர் பரப்புரையில் பேசுனதை தான் நான் பேசுகிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறாரே, நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறாரே என்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான், நாங்கள் இவங்க கூட இருக்கிறோம், அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறத பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டார். இப்போ என்னோட கேள்வி, இவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க, இந்த இவங்களும் ஒன்றா வேறையா? அவங்களும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொன்னால், இவங்களோட கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவங்களோட தானே கூட்டணியில் இருக்காங்க, அவங்களும் ஒன்று தானே. அப்போ இந்த அவங்களோட ஏன் ஒன்றா சேரக்கூடாது? இல்லை, கேட்டகரிக்கலாக எடப்பாடி பழனிசாமி கருத்தை சொல்றாரு, நாங்களும் பாஜகவும் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்னன்னா, இவங்களோட கூட்டணியில் இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த இவங்க யார் சார்? பாஜக. அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறாரு. அவங்க அப்படின்னு சொன்னது டிடிவி. அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. அவங்க யார் சார்? அவங்களும் பாஜக தானே. ஆனா அவங்க எங்க கூட்டணியில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அது உறுதிப்படுத்த வேண்டியது கடந்த கால கூட்டணி தானே சார் இது? இல்ல இப்பவும் இருக்காங்க. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டது என்ன? இல்ல அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில உட்கார்ந்து அனௌன்ஸ் பண்ணது யார் கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணாங்க? அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு சார். ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, டிடிவி தினகரன் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? டிடிவி தினகரன் அதிமுகங்கிற பேரை கூட அவர் சொல்லல. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே திமுகவிற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறோம். அவங்கன்னு சொன்னேன், திரும்ப சொன்னது பஞ்சதந்திரம் படத்துல அந்த கார் சீன்ல. இல்ல ஐயா, அது என் கருத்து இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து. எனக்கு ஏதாவது கிளாரிட்டி உங்க சுற்று அடுத்த சுற்று வர பண்ணி நான் வந்துறேன். வேண்டாம், அவர் பேச. எனக்கு சிக்கல் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்பது டிடிவி